நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணதுக்கு, வாட்ச் பண்ணதுக்கு. கமெண்ட்ஸ், லைக், டிஸ்லைக், கிரிட்டிசிசம், பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பேத்துக்குமே தெரியும், நம்மளோட சேனலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மித்த சேனலை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சேனல் ரொம்பவே ஒரு குட்டி ஒரு சேனல். நம்மளோட கம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு கம்யூனிட்டி. ஏன்னா எல்லா பேருமே ஒரு பெரிய ஹை குவாலிட்டி, ஹை லெவல் கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஒரு பேஸ் லெவல் கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையா சேனல்ஸ்லாம் இல்லை இந்த தமிழ் கம்யூனிட்டியில். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் வந்து யூடியூப் சைடில் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் நம்மளோட சேனலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கனாலும் இதுலேருந்து ஏதாச்சும் அவங்க வந்து கெயின் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் நான் வந்து வீடியோ நான் க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ட்ராபேக் இருந்துச்சு, என்னென்ன மாதிரி வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி வைஸில் வந்து நிறையா மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஐடியா வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க போய் பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஏதாச்சும் விளாண்டுருக்கணும், இல்லைனா அகாடமியில் போய் நம்ம விளாண்டுருக்கணும் அப்படின்னா தான் நம்ம அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே அங்கே போய் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நாலேஜஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிரிக்கெட்டில் வந்து ஹை லெவலில் வந்து ஈஸியாகவே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் திங்ஸ்க்கான ஒரு சேனலை வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அகாடமியே போகாமல் எப்படி வந்து ஹை லெவல் போகிறது, வீட்டிலேருந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் வந்து பேசிக்ஸாக நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், வீட்டில் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்ஸ் நீட்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோச்சஸ்ட்டை போய் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ நியூ திங்ஸ் வந்து நான் நம்மளோட சேனல் கண்டென்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்தாலுமே கீழே வந்து கொடுங்க. நான் முடிஞ்ச அளவு அதுவும் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் தான். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். இந்த ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே யாருன்னே தெரியாத சேனலுக்கு ஃபர்ஸ்ட் 100 பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் மோட்டிவேட்டடாகவே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். சேம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ உங்களோட பழைய சேனலில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்மளோட சேனல் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே அது ஏன் வந்து நம்மளோட பழைய சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஒரு டைம் வந்து வந்துருச்சு. ஏன் வந்து நம்மளோட பழைய சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேனலில் வந்து ஒரு ஸ்மால் எரர் வந்து வந்துருச்சு, மானிட்டைசேஷன் எரர். ஸோ நம்மளோட மானிட்டைசேஷனுக்கான பட்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சைட்லேருந்து வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சேனலில் வந்து வீடியோ அப்லோடே பண்ண முடியலனால, அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10K சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த ஒரு சேனலில் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பேருக்குமே தெரியும். அந்த ஒரு சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு சேனலில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபெட்டப் ஆகிட்டு ஏன்டா அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் தான் இந்த ஒரு புது சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 10K வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் நீங்களும் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ யூ கைஸ் ஆல்சோ கெட் இட் ஃப்ரம் திஸ். நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறோம், அங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிறதோட நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் எப்படி வந்து நம்ம பிக்கப் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் செலக்ட் ஆகும். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கைஸ், டூ வாட் யூ லவ். உங்களுக்கு பிடிச்சதை, உங்கள் ஷோலுக்கு பிடிச்சதை கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வருதோ இல்லையோ அந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் இருந்தாலே போதும். என்ஜாய் தி ப்ராசஸ். டாடா, பாய்.